தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை தம்முடைய கரத்தை பிடித்து கர்த்தர் நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்மோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிற அவருடைய வார்த்தை லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். தேவ ஜனமே, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிறதான ஒவ்வொரு மனுஷன் மீதும் அவர் கண்ணோக்கமாயிருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. இந்த பூமியிலே கர்த்தருடைய கண்கள் அது உலாவுகிறது, நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டதான உங்கள் வாழ்க்கையில், நீதிகரிக்கப்பட்டதான உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் அவர் கண்ணோக்கமாயிருக்கிறார். அநேக நேரத்தில் மனிதர்களாகிய நாம் சொல்லுகிறதான வார்த்தை, என்னை காண்பதற்கு யாரும் இல்லை, என்னை நோக்கி பார்ப்பதற்கு யாரும் இல்லை, என் குடும்பங்கள் என்னை நோக்கி பார்ப்பதில்லை, எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு என்னை நோக்கி பார்ப்பதில்லை என்று சொல்லி நாம் அநேக நேரங்களில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, உன் புலம்பல்களை தேவனாகிய கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறார், அவர் கேட்டிருக்கிறார். ஒரு ஆகாரனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி. தேவ பிள்ளையே, உன் கண்கள் காணட்டும் உன்னை காண்கிற தேவனை. உன் கண்கள் காணட்டும் உன்னை காண்கிற தேவனை. எப்படிப்பட்ட நேரத்தில்? அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதான நேரம், வனாந்தரத்து நேரம், தள்ளி விடப்பட்ட நேரம், தனித்து நிற்கிற நேரம். எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை கண்ணோக்குவதற்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உண்டு. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீ அழுது கொண்டு இருக்கிறாய், உன் உள்ளம் அழுது கொண்டு இருக்கிறது, உங்கள் கண்கள் குளமாகி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன். காண்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன். இதோ உன்னிலிருந்து உன் வியாதியை நான் விலக்குவேன், வாதையை உன் குடும்பத்திலிருந்து நான் எடுத்து போடுவேன், உன் வாழ்க்கையில் வேண்டிய சமாதானத்தை இந்த நாளில் தானே நான் கொண்டு வருவேன். உங்களுக்குள்ளே காணப்படுகிறதான சில வேதனைகள், அது நிமித்தமாய் சமாதான குலைச்சல்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளெல்லாம் மாறி நான் உன்மேல் கண்ணோக்கமாயிருந்து, உங்கள் குடும்பத்தின் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் உங்களை பெருகவும் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், நான் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிற தேவனே என்று சொல்லி புலம்புகிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், உன்னை நான் விருத்தி ஆக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். தேவனாகிய கர்த்தர், தேவ பிள்ளையே, உன்மேல் உங்கள் மேல் அவர் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன், அவர் கண்ணோக்கமாயிருக்கிற கர்த்தர். அவர் கண்ணோக்கி பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு யாரும் இல்லை என்று தனித்து விடப்பட்ட நிலையில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் கர்த்தர் நீர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறதை உடைய கண்கள் நோக்கி பார்க்க, நானும் இவ்விடத்தில் என்னை கண்ணோக்கி பார்ப்பவரை கண்டேன் என்று சொல்ல என் தேவனின் கிருபை செய்யும். மகிமைப்படும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டாலும் சரி, உங்களை காண்கிற தேவன், அவரை நீங்கள் காணத்தக்கதாக, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதை பார்க்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்வார். உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். God bless you.
God bless you. God bless you.